இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. உங்க மகன் துடியா துடிச்சு வேதனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு உன் மருமக நல்லா இருக்கணும். உன் மருமக வேதனை படக்கூடாது. உன் மருமகளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. உனக்கு உன்னோட மகனை விட மருமக தான் முக்கியம்னு இப்ப தெரிஞ்சு போச்சுமா. இத்தனை நாள் என் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பா எனக்கு ஒரு கவசமா நின்னுட்டு இருந்த என்னோட குரு நிராதரவா என் கண்ணு முன்னாடியே துடியா துடிச்சு உயிரை விட்ட வேதனைய நான் இவங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைப்பேன்? எனக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு மனஸ்தாபம். அது சரியானாலும் ஆயிடலாம். பைரவா, பைரவா, இத்தனை நாளா இந்த மந்திர தண்டம் உன் கையில இருந்ததுன்னு ரொம்ப நீ ஆட்டம் போட்டுட்ட. எப்படியெல்லாம் ஆடி இருப்ப. உன்னை ஜெயிக்க ஆளே இல்லைன்னு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப பார், இந்த மந்திர தண்டம் இப்ப என் கையில. இனி நான் பாக்குறேன் என்னை தடுக்க யார் இருக்காங்கன்னு. பைரவா, என்னோட இந்த வெற்றி கொண்டாட்டத்தை ஒரு முறையாவது நேர்ல பார்த்து வைத்தறிச்சல் படத்துக்காக என் முன்னாடி வா பைரவா, வா. என்ன இது? இதுக்குள்ள ஏதோ புதுசா சக்தி வந்து சேர்ந்த மாதிரி இருக்க. அது என்னவா இருக்கும்? அது எதுவா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். ஜெய் மகாருத்ரா. இந்த ஆயுதத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இதோட பின்னணி என்னவா இருக்கும்? ஒன்னும் புரியல. அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். ஆனா எப்படி? யக்ஷா, யக்ஷனை இப்பவே வர வைக்கிறேன். ஜெய் மகாருத்ரா. ஓம் யக்ஷாய நமக, ஓம் யக்ஷாய நமக, ஓம் யக்ஷாய நமக. யக்ஷா, யக்ஷா, இந்த ஆயுதத்தோட பின்னணி என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இது நாகராணியோட சக்தியை சம்ஹாரம் பண்ண தயார் செய்த மகா நாகாஸ்திரம். 500 நாகங்களை அக்னியில பலி கொடுத்து அதோட சக்திகளை ஆவாகனம் பண்ணிக்கிட்டு உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதத்தை நாகராணி மேல பயன்படுத்தினா அவளோட சக்தி எல்லாம் அழிஞ்சு அவ ஒரு சாதாரண மனுஷ பிறவியா மாறிடுவா. அற்புதம், அற்புதம் யக்ஷா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ ருத்ரா, இந்த ஆயுதத்தை அவளுக்கு முன்னாடி நேருக்கு நேரா நின்னு பயன்படுத்த முடியாது. அந்த நாகராணிக்கு நெருக்கமானவங்களை வசீகரம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா தான் இதை உபயோகப்படுத்தணும். புரிஞ்சிருச்சு யக்ஷா, நல்லா புரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. நாகராணி, இத வச்சே உன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன். ஜெய் மகாருத்ரா.
மன்னிச்சிருங்க பாட்டி. அர்ஜுன், எதுக்குடா அழற? கைய விடு. என்னப்பா இது? நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு தெரியும் பாட்டி, இன்னைக்கு அமிர்தோட நடவடிக்கையால உங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். இது வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே உங்க முன்னாடி நின்று அந்த மாதிரி பேசினதே இல்லை. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. சரியான பைத்தியம்டா நீ. அவ ஏதோ முட்டாள்தனமா நடந்துகிட்டா, அதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீ யாரு? இந்த வீட்டு இளவரசன்டா. நீ எப்படிப்பட்டவ, உன் மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா அர்ஜுன்? யாரோ செஞ்ச தப்புக்கு நீ எதுக்கு இப்படி வருத்தப்படுற? உன்னையே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சாலே அந்த அமிர்தா, அவளை நான் சும்மா விட மாட்டேன். சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். வேண்டாம் பாட்டி, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடலாம். அதை பத்தியெல்லாம் பேசி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அவளுக்கு எப்படி வேணுமோ அப்படியே இருந்துக்கிட்டோம். அவங்க சகவாசமே வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துக்கலாம். தேவையில்லாம இந்த சண்டை, மனஸ்தாபம் இது எல்லாத்தையும் பார்த்து ஏற்கனவே நான் வெறுத்து போயிட்டேன். என்ன அர்ஜுன், சண்டை மனஸ்தாபம்லாம் பேசிட்டு இருக்க? யார பத்தி? சித்தப்பா, அதா ஒண்ணும் இல்லை சித்தப்பா. விடுங்க. அவனுக்கும் தான் தெரியட்டுமேடா. ருத்ரா யாரு? இந்த வீட்டு பையன், உன்னோட சித்தப்பா. அவனுக்கு விஷயம் தெரியறதுல என்ன தப்பு? இந்த வீட்டு பெரியவனா, இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுங்கிறது அவனுக்கும் தெரியட்டும். அப்படி இல்லை பாட்டி, சும்மா எதுக்கு பெருசுப்படுத்திக்கிட்டு அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னல. சும்மா இரு அர்ஜுன், உனக்கு இதெல்லாம் இப்ப புரியாது. இதோ பாரு ருத்ரா, அன்னைக்கு பண்டிகைக்காக அமிர்தா அவ வீட்டுக்கு தனியா போறாளேன்னு இவனும் அவ கூட போயிட்டான். அங்க இவன் தன் பொண்டாட்டிக்கிட்ட ஆசையா பேசியிருக்கான். அவ என்னடான்னா இவனை தள்ளி விட்டு அவமானப்படுத்திருக்கா. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. என்ன, நம்ம அமிர்தா அப்படிலாம் பண்ணுவாளா? என்னால நம்பவே முடியல. பாவம், அவ எதுக்குமா அப்படி பண்ணா? ஆமாம்பா, அண்ணன் தம்பி கண்ணுக்கு அவ பாவம்தான். ஆனா நாங்க மட்டும் உங்க கண்ணுக்கு பாவிங்க மாதிரி தெரியறோம்ல. அம்மா, விஷயம் என்னங்கிறது உங்களால நேரடியா சொல்லவே முடியாதா? பாருடா, அவன் முகத்தை பாரு, அவன் தலையில பட்டிருக்கிற காயத்தை பாரு. இன்னும் அவனுக்கு புரியல. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ வேலை இருக்கு, நான் வெளியில போறேன்னு சொன்னாலாம். இந்த நேரத்துல எங்க போறேன்னு கேட்டதுக்கு இவனை தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாளாம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்கள்லாம் ஆம்பளைங்க, நேரங்கட்ட நேரத்துக்கு போவீங்க. அவ பொம்பளை பொண்ணு, அந்த நேரத்துக்கு வெளியே போறான்னா அப்படி என்னடா பெரிய வேலை இருக்கும்? அப்படியே அர்ஜுன், பாட்டி சொல்றதுல உண்மையா? அது சித்தப்பா. அர்ஜுன், என்கிட்ட சுத்தி வளைச்சு பேசாத. பாட்டி சொல்றது உண்மையா? ஆமா சித்தப்பா, என்னமோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போனாங்க. விடுங்க சித்தப்பா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தில நீங்க யோசிக்க வேண்டாம். பாட்டி, உங்களுக்கும் தான். நேரமாச்சு, படுத்துக்கோங்க, போங்க. சரி சரி அர்ஜுன், நீ அப்புறம் வந்து பாரு. உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்க. சரிங்க சித்தப்பா. ஏங்க, அர்ஜுன் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. பின்ன எதுக்காக நம்ம அமிர்தா அர்ஜுன் கிட்ட அவ்வளோ கடினமா நடந்துகிட்டா? ஆமா சரோஜா, அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம வெளியில போற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அதுக்கப்புறம் அர்ஜுன் ஏன் தனியா வீட்டுக்கு வந்தாரு? அதுக்கப்புறம் அமிர்தா கோவமா லேட்டா வீட்டுக்கு வந்தா.
அவ எங்க போயிருந்தா? இந்த மாதிரி நடந்துக்க வேண்டிய அவசியமோ தேவையோ அவளுக்கு என்ன இருக்கு? இல்ல சரோஜா, இந்த தடவை அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க, நம்ம அமிர்தா தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டா. நானும் இத்தனை நாளா அதை தானே சொல்லிட்டு வரேன். அந்த பொண்ணோட பழக்க வழக்கம்லாம் விசித்திரமா இருக்கு. அது சாதாரணமான பொண்ணு கிடையாது. அவகிட்ட இருந்து விலகிருங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. சித்தப்பா, நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? அமிர்தா நார்மல் பொண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு மனஸ்தாபத்துல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நாங்க 2 பேரும் இங்க மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னு சம்மதமே இல்லாம பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. நான் சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசுறேன்னு உங்களுக்கு இப்ப தோணலாம். ஆனா கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் என்ன பேசுறேன், எதுக்காக இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு கொஞ்ச நாள்ல டீட்டெயிலா புரிய வைக்கிறேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் உங்ககிட்ட இத்தனை நாளா ஏன் சொல்ல முடியலன்னு கொஞ்ச நாளே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பொறுமையா இருங்க. ஏங்க, மாமா என்ன சொல்லிட்டு போனாரு? எந்த உண்மையை பத்தி பேசிட்டு போறாரு? என்னமோ இவரு பேசுறது சில நேரத்துல அவருக்கே புரிய மாட்டேங்குது சரோஜா. அவர் பேச்சை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரம்மனே வந்தாலும் முடியாது. சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. அமிர்தா அவங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சதும் என் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அர்ஜுன். அமிர்தா இப்படியெல்லாம் பண்ணுவாளான்னு என்னால நம்பவே முடியல. சித்தப்பா, இப்ப இந்த பேச்சு தேவையா? தேவை அர்ஜுன். இத பாரு, உங்க அப்பா இப்ப ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல உங்க அப்பா இடத்துல இருந்து உன்னை பாத்துக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்க. சொந்த மகனோட மனசு வருத்தமா இருக்குன்னு தெரிஞ்சு எந்த அப்பனால சும்மா இருக்க முடியும்னு சொல்லு. சித்தப்பா, தைரியமாயிரு அர்ஜுன். கொஞ்சம் அமைதியார. இது பாரு, அங்க என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலா சொல்ல. எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு அப்பதான் தெரியும். அன்னைக்கு சாவித்திரி விரத பூஜை சித்தப்பா. பூஜை முடிகிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட போனேன். அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஷாக்கான மாதிரி எழுந்து நின்னாங்க. நான் போகணும், முக்கியமான வேலை இருக்கு, நான் தனியாக தான் போகணும்னு அடம் பிடிச்சாங்க. கடைசியில் அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க சித்தப்பா. அப்படியா? ரொம்ப விசித்திரமா இருக்கே. அப்ப டைம் கரெக்டா எவ்வளவு இருக்கும்? அப்ப டைம் ஒரு 10 மணி இருக்கும் சித்தப்பா. அப்படியா? அப்ப போனவ எப்ப திரும்பி வந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அது சரியா ஞாபகம் இல்லை, ஆனா ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. ஏன் சித்தப்பா? ஒன்றும் இல்லை அர்ஜுன். சரி சரி, நீ போய் படுத்துக்கோ. இந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க சித்தப்பா. அந்த டைமுக்கு வெளியில போய் வீட்டுக்கு லேட்டா திரும்பி வர அளவுக்கு அமிர்தாக்கு அப்படி என்ன வேலை இருக்கும்? இல்ல விசித்திரமா இருக்கே. எங்க நாம் என்னமோ அன்னைக்கு அமிர்தாவோட ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பேசிக்கிட்டோம்ல, ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு எதுவுமே புரியலையே. உண்மையிலே நம்மளால இதெல்லாம் முடியுமா? இல்ல அவ சாதாரண பொண்ணா இருந்து நாம தேவையில்லாம சந்தேகப்படுறோமா? இல்லங்க, அது எப்படி அவளுக்கு ஏதோ ஒரு புதிய சக்தி இருக்கும்? ஆமா ராஜி, நீ அவளை பத்தி சந்தேகப்படுறது கரெக்ட் தான். அவகிட்ட உண்மையிலேயே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இத்தனை நாளா இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கே அழுத்து போச்சுங்க.
வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன? உங்க நாக்கு என்ன கட்டி போட்டிருக்கா? ஆமாம்மா, கட்டி தான் போட்டிருக்கு. விளையாட்டுக்கு சொல்லல, இதுதான் உண்மை. ரகசியம் வெளியில தெரியாத அளவுக்கு அவ என்னமோ பண்ணிருக்கா. அதனாலதான் இத்தனை நாள் சும்மா இருந்தேன். இப்ப நீ நல்லா கேட்டுக்கோ. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே ஒரு நல்ல மந்திரவாதியை கண்டுபிடிக்கணும். அவர் மூலமா அமிர்தாவை பத்தின ரகசியத்தெல்லாம் வெளியில கொண்டு வரலாம். என் வாயை கட்டி போட்டு அவளோட ரகசியத்தெல்லாம் மூடி மறைக்கணுங்கிற எண்ணத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். இனிமே சும்மா இருக்க முடியாது. அவளை இந்த வீட்டில இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே வெளியில அனுப்பணும். செஞ்சு காட்டுறேன் பாரு. ஏங்க, ஒரு மந்திரவாதியை நம்ம கூட்டிட்டு வந்தோம், ஆனா எதுவுமே பிரயோஜனப்படலையே. இப்போ இன்னொரு மந்திரவாதியை எங்கேன்னு போய் தேடுறது? ஏன் தேட முடியாது? அவனே கிடைக்கலனாலும் அவனோட ஒரு பெரிய ஆளை கண்டுபிடிக்கலான்னு பேசணும்ல. அது சரி, அந்த பாபா எங்க? ஆளையே காணுமே. என்ன அவர்கிட்டே போய் கேட்கலான்னு எனக்கு தோணுது. வேண்டாம் ராஜி, அந்த ஆள் வேண்டாம். வேற ஒரு ஆளை தேடலாம். இந்த தடவை அந்த ஆளை விட பெரிய ஆளை பிடிக்கிறேன் பாரு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அது போதும் எனக்கு. அந்த பாபாவை விட திறமசாலியா நிச்சயம் யாராவது இருப்பாங்க. நிச்சயம் கிடைப்பாங்க. பார்த்துக்கிட்டே இரு. அமிர்தா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சின்ன மாமா. அது சரி, உன்னை பத்தியும் அர்ஜுனை பத்தியும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். உங்க அம்மா வீட்டுக்கு பண்டிகை கொண்டாட போயிட்டு வரும்போது சண்டை போட்டுக்கிட்டு வந்தீங்களாமே, என்னம்மா ஆச்சு? இங்க பாருமா, பர்சனல் விஷயத்துல மூக்க நுழைக்கிறேன்னு தப்பா மட்டும் நினைச்சுக்காத. இப்ப அண்ணனும் ஊர்ல இல்ல. அவரோட ஸ்தானத்துல இருந்து பசங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணலான்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ அர்ஜுன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டான். உமுகத்திலேயும் வருத்தம் தெரியுது. என்னம்மா ஆச்சு? அர்ஜுன் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டானா? அப்படி இருந்தா சொல்லு, நான் இப்பயே அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு கிளம்புனேன். அவர் போகக்கூடாதுன்னு என்னை தடுத்தாரு. நானும் கொஞ்சம் பொறுமையை இழந்து நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேச்சு மேல பேச்சு வந்து 2 பேருக்குள்ள சண்டையாயிடுச்சு. மத்தபடி எதுவும் இல்லை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சின்ன மாமா. முக்கியமான வேலையா? அது நம்ம அப்படிப்பட்ட முக்கியமான வேலை? சொல்ல அமிர்தா, உன்னதானே நான் கேக்குறேன். ராத்திரி அந்த நேரத்துல வெளியில போற அளவுக்கு உனக்கு என்னமா வேலை? அர்ஜுனை கூட கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு முக்கியமான வேலையா? அது என்னோட தனிப்பட்ட விஷயம் சின்ன மாமா. உங்ககிட்ட சொல்லக்கூடியதா இருந்திருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. இருக்கலாமா? ஆனா அதனால குடும்ப நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பிரச்சனை வருதுன்னா வீட்டுல பெரியவனா அதை கேட்கறது என்னோட கடமை இல்லையா? கேட்கறது உங்களோட கடமையா இருக்கலாம். ஆனா எதையெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லையா? அதை முடிவு பண்ண வேண்டிய உரிமையும் சுதந்திரமும் எனக்கு இருக்குல்ல சின்ன மாமா. நீ சொல்றது உண்மைதான் அமிர்தா. வார்த்தைகளுக்கு என்ன? புத்திசாலித்தனமா பயன்படுத்தினா அதை கரெக்டா பயன்படுத்தலாம். சரி விடு. ஏதோ நம்ம வீட்டு பசங்க சண்டை போட்டுக்கிட்டு மனஸ்தாபத்தில் இருக்காங்கன்னு நினைச்சுதான் அதை விசாரிச்சு சரி பண்ணலாம் தான் நான் உன்னை கூப்பிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைம்மா. சரி, நேரம் ஆயிடுச்சு, நீ போய் படுத்துக்கோ. சரிங்க சின்ன மாமா. அமிர்தா, விஷயத்தை நீ எவ்வளவு அழகா சமாளிச்சிட்டல்ல. நீ வெளியில தெரியுற மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு இல்லைன்னு இப்ப எனக்கு தோணுது. இருக்கட்டும், இனிமே எனக்கு உன்னை கண்காணிக்கிறது மட்டும்தான் வேலை.
அர்ஜுன் அது